நிலாவில் தண்ணி இருக்கா இல்லையான்னு உலகமே பல வருஷமாக மண்டையை பிச்சுக்கிட்டு இருந்தப்போ ஒட்டுமொத்த உலகத்தையும் திரும்பி பார்க்க வச்சது நம்ம இந்தியா. நிலாவோட மண்ணில் நீர் மூலக்கூறுகள் இருக்கிறத முதல்ல உலகத்துக்கே உறக்க சொன்னது நம்ம ISRO தான். 2008 அக்டோபர் 22 இந்தியா தன்னோட முதல் நிலவு பயணமான சந்திரயான் 1 விண்கலத்தை விண்ணுக்கு அனுப்புனாங்க. இதில் ஆச்சரியம் என்னன்னா, அமெரிக்காவோட நாசாவும் இந்தியாவோட கை கோர்த்துச்சு. நிலாவோட வட துருவம் மற்றும் தென் துருவ பகுதிகளில் இருக்கிற மண்ணை ஸ்கேன் பண்ணப்போ அங்கே ஹைட்ராக்சில் மற்றும் நீர் மூலக்கூறுகள் இருக்கிறத அது கண்டுபிடிச்சது. இது வரைக்கும் நிலா ஒரு காஞ்சு போன பாலைவனம்னு நினச்சிக்கிட்டு இருந்த உலக நாடுகளுக்கு இந்தியாவோட இந்த கண்டுபிடிப்பு ஒரு மிகப்பெரிய ஷாக் கொடுத்துச்சு. நிலாவோட தென் துருவத்தில் கோடிக்கணக்கான டன் கணக்கில் ஐஸ் கட்டிகள் இருக்கலாம்னு இஸ்ரோ உறுதிப்படுத்துச்சு. இதனால தான் இன்னைக்கு நிலாவுக்கு மனுஷன் போகிறதுக்கும் அங்கே தங்குறதுக்கும் இருக்கிற சாத்தியக்கூறுகள் அதிகமாயிருக்கு. சந்திரயான் 1 போட்ட விதை தான் இன்னைக்கு சந்திரயான் 3 வரைக்கும் வந்து நிலாவோட தென் துருவத்தில் தரையிறங்கின முதல் நாடுங்கிற பெருமையை இந்தியாவுக்கு தேடி தந்திருக்கு. நிலாவில் தண்ணி இருக்குன்னு சொன்னது மட்டும் இல்லாமல் அங்கே மனுஷன் வாழ்கிறதுக்கான கதவையும் இந்தியா தான் திறந்து வச்சிருக்கு.